இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் தோசை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். 100 கிராம் சுண்டல், 100 கிராம் பச்சை பயிறு, 50 உளுந்து எடுத்துருக்கிறேன். நான் எனக்கு ஏற்ற அளவுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஒரு வழக்குக்கும் கொஞ்சம் கம்மியாக அரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாமே நான் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் எனக்கு ஏற்ற அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். எல்லாருமே காமனாக நம்ம அடை தோசை அப்படின்னாலே அது ஹெவியான ஃபுட்டு அப்படி தான் நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. அடை தோசை ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. வீக்லி 2 to 3 டைம்ஸ் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. இந்த பயிர் தான் போடணும்னு இல்லை, நமக்கு என்னென்ன மாதிரியான பயிர்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே நம்ம தோசையாக போட்டுக்கலாம். நான் எப்போவுமே அடை தோசை சுடுறப்போ கொஞ்சம் முருங்கைக்கீரை ஆட் பண்ணி தான் தோசை சுடுவேன். ஸோ முருங்கைக்கீரை மட்டும்தான் போடணும்னு இல்லை, நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி வேறு கீரை கூட இதில் நம்ம ஆட் பண்ணி தோசை விடலாம். ரொம்ப நல்லது. கீரை சாப்பிடாத கிட்ஸ் எல்லாமே இதே மாதிரி நம்ம தோசையில் போட்டு மொறுன்னு சுட்டு கொடுக்குறப்போ கண்டிப்பாக சாப்பிடுவாங்க.